அப்போ வந்து அப்துல்லா இப்னு ஜமார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை தொழுகைக்கு வாங்க, மக்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நிலைமை சரியில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுகைக்கு நான் வரல, நீர் சென்று மக்களை தொழுது கொள்ளுமாறு கூறிவிடுங்கள். தொழுகைக்கு நான் வரல, நீங்களே போய் தொழுதுங்க, மக்களை தொழுது சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் நேராக வந்து பார்க்குறாரு, உமர் ரலியல்லாஹு நின்றுட்டுருக்காரு. நேராக வந்துட்டு சொல்கிறாரு, உமர் ரலியல்லாஹு அவர்களை தொழுகை நடத்துங்க அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு வந்து தொழுகை நடத்துகிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உமர் ரலியல்லாஹுடைய குரல் கேட்குது, அது போல்டான ஒரு குரல் கேட்குது. கேட்டவுடனே இது வந்து இந்த கிராத் ஓதக்கூடிய தொழுகை, அநேகமாக மகரிப் இல்லைன்னா இஷாவாக இருக்கும், கிராத் ஓதக்கூடிய ஒரு தொழுகை. இது கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது உமருடைய குரல் ஆயிடுச்சு, அல்லாஹ்வும் மூமின்களும் இதை ஏற்க மாட்டார்கள். அல்லாஹ்வும் இதை ஏற்றுக்க மாட்டான், மூமின்களும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அபூபக்கரையே தொழுகை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த அந்தஸ்து வந்து இந்த இடத்துல காட்டப்படுது, யார் வந்து இந்த உம்மத்தில் செகண்டு அப்படிங்கிறது. அப்போ வந்து நேராக வந்து அதுக்கப்புறம் அபூபக்கரை தொழுகை நடத்த சொன்னோன்னே ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் இலகிய உள்ளம் கொண்டவர். யார்? அபூபக்கர். குர்ஆன் ஓதுவதை மக்களுக்கு கேட்க செய்யவும் மாட்டார். அவங்க அழுது குர்ஆன் ஓதுனா மக்கள்னால சரியாக குர்ஆனை கேட்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மி, மெதுவாக பேசக்கூடியவர். கடைசி சஃபில் இருக்கிறவங்களுக்கு கிராத்து கேட்காது, ஏன்னா பெருகிருச்சு இல்லை, பள்ளிவாசலில் கூட்டம் பெருகிருச்சு, மைக் சிஸ்டம்லாம் கிடையாது. சத்தமாக ஓதுனா கிராத்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்காது. உமர் வந்து போல்டான வாய்ஸ் இருக்கக்கூடியவர், உமர் ஓதட்டும் அப்படிங்கிறாங்க. ஆனால் உள்நோக்கம் இவங்களுக்கு வேற. யாருக்கு? ஆயிஷா. இது வந்து ஒரு வெளிப்படையான காரணம். நம்மளும் வந்து ரெண்டு காரணம் ஃபிட் பண்ணலாம்ல, கோபத்துக்கு ரெண்டு காரணம் நம்ம ஃபிட் பண்ணுவோம், மேலாட்டமாக ஒரு காரணம் சொல்லுவோம், ஆனால் அது கிடையாது, உள்ள ஒரு காரணம் இருக்கும். இப்போ அந்த காரணமும் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி நம்ம இருப்போம். அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்படி சொல்ல உடனே ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன விஷயம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றதை விரும்பலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றது விரும்பலை. ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த ஒரு இடத்துல எங்கள் அப்பா இருந்தா மக்கள்லாம் எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, ஒரு ஆட்சி புதுசாக வருதுன்னு வைங்க, என்ன பண்ணுவாங்க? சென்ற ஆட்சியோட கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வோட கம்பேர் பண்ணால் நிற்குமா இந்த ஆட்சி? அதோடைய பரக்கத்து நிற்குமா? அதில் இருந்து அந்த மன நிம்மதி, அதில் எடுத்த முடிவுகள், விமர்சனம் செய்யப்படாத அந்த ஒரு அந்த பொசிஷனு, அதெல்லாம் வந்து வராது. இப்போ இவங்க எடுத்த கேள்விகளாக ஒரு பதில் சொல்லணும். இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம், ஏன்னா உமர் நிற்கட்டும், ஏன்னா உமர் வந்து சமாளிச்சுருவார், போல்டானால் விமர்சனம்லாம் உமர் முன்னாடி வந்து ஹேண்டில் பண்ணிட்டுருவார். எப்படி விமர்சனம் பண்ணாலும் சமாளிச்சுருவாங்க. அபூபக்கர்னால இது தாங்க முடியாது, ஏன்னா கம்பேர் பண்ணி பேசுவாங்க பின்னாடி இருந்தவங்க. இப்போ அபூபக்கர் வந்து தொழுகை நடத்துவார். நேற்று தொழுகை நடத்தின இமாம் யார்? ரசூலுல்லாஹ். அந்த கிராத் எப்படி இருக்கும்? அந்த கிராத்தில் எவ்வளோ உயிரோட்டம் இருக்கும்? என்னதான் அபூபக்கருடைய கிராத்தில் உயிரோட்டம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வோட கம்பேர் பண்ணால் தொழுது மாதிரியே ஒரு ஃபீலிங் இல்லைல்ல அப்படிமா பின்னாடி இருக்கிறோம். இல்லை அப்படி தானே சொல்லுவாங்க. போன வாரம் ஜும்மா பயான் சூப்பரு, இந்த வாரம் ஜும்மா பயான் சுமார். ஏன்? அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வோட இடத்துல. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இந்த பேச்சு வேண்டாம், மைண்டில் வச்சுட்டு. ஆனால் காரணம் என்ன சொல்கிறாங்க? பின்னாடி கேட்க செய்ய முடியாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? இவங்களுடைய மைண்டை படிக்கிறாங்க. மைண்டை படித்து சொல்கிறாங்க, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று வச்சு பேசுகிறீங்க. நீங்கள் யூசுப் நபியுடைய தோழிகளை போன்றவங்க. யூசுப் நபியுடைய தோழிகள்னா ஆப்பிள் கையில் கொடுத்து அறுக்க சொல்கிறான். ஆப்பிள் அறுக்கிறதா நோக்கம்? ஆப்பிள் அறுக்கிறதா நோக்கம்? யூசுப் நபி கடந்து போகணும், இவ கையை அறுத்துக்கணும், அப்போ தெரியணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அப்போ அந்த உள்ள ஒன்று வச்சு வெளியே வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அப்போ யூசுப் நபியுடைய தோழியரை போன்று நீங்கள் வந்து சிந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு வந்து இது திட்டுறாங்க. இதே இடத்துல இவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு இருக்காங்க. அவங்க வந்து உமர் ரலியல்லாஹுடைய மகள். யார்? ஹப்ஸா ரலியல்லாஹு. ஆயிஷா ரலியல்லாஹு அபூபக்கருடைய மகள். இவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு வந்து உமர் ரலியல்லாஹுடைய மகள். உமர் ரலியல்லாஹு நிறுத்த சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க? வெள்ளந்தியா, சரி நம்ம அப்பா தானே, சரி இவங்க விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி, ஆமாம்மா உமரையே நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க, யூசுப் நபியுடைய தோழியரை போன்றவர்கள். உடனே ரசூலுல்லாஹ் திட்டின உடனே திரும்பி பார்த்து சொல்கிறாங்க, ஒன்னால் எனக்கு நல்லதே நடக்காது போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து, எப்போவுமே ஒன்னால் எனக்கு நல்லது மட்டும் நடக்கவே நடக்காது, ஒரு ஐடியா கொடுத்தா அதை ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னால் இப்படி ஒரு கமெண்ட் எனக்கு வந்துருச்சு, ஒன்னால் எனக்கு எப்பயுமே கெட்ட பேர் தான் அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிட்டு ரெண்டு அன்னைகளும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. இது வந்து புகாரியில் 7306 ஹதீஸ். அப்புறம் 716 புகாரியில். அதே மாதிரி இந்த
அபூபக்கர் அதாவது உமர்லையும் வந்து தொழுகை நடத்தினாங்கல்ல, அந்த சம்பவம் வந்து புகாரியில் இல்லை, அது அபூதாவுதுல 4660 ஹதீஸ். இது மொத்தமாக ஒரே ஹதீஸை நான் கம்பைன் பண்ணியிருக்கேன். இது துருக்கு, அதாவது 3-4 ஹதீஸை வந்து ஜாயின் பண்ணி ஒரே ஹதீஸை நான் சொல்லியிருக்கேன். இது 4660 அபூதாவுதுல. முஸ்னத் அஹமதுல 19113 ஹதீஸ். இது முடிஞ்சிருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அப்துல்லா இப்னு ஸமார் அனுப்பியிருக்காங்களா, அவரை கூப்பிட்டு உமர் எல்லாரையும் கூப்பிட்டுறாங்க. யார் உமரை தொழுகை நடத்த சொன்னது சொல்லிட்டு சொல்கிறாங்க, அபூபக்கரை தொழுகை நடத்த சொல்லுங்க, மீதி இருக்கிற தொழுகை அபூபக்கர் தான் நடத்தணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆர்டர் போட்டுறாங்க. நேராக இவர் வர்றாரு உமர் இல்லையானு, நீ மாட்டி விட்டியா அப்படிங்கிறாங்க. யாரா? இப்னு ஸமாவை பார்த்து, உன்னை யார் என்னை தொழுகைக்கு சொன்னது? நீ பாட்டுக்கு ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வந்தீங்க, என்ன நினைப்பாங்க? ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வர்றாரு, நேராக வந்தவொடனே ஏங்க உங்களை தொழுகை நடத்துங்க அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பி இருப்பாங்களாட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். யார் ரசூலுல்லாஹ் சொல்லாமண்ணா இல்லைன்னா நான் நின்றுக்கவே மாட்டேன்னா அந்த இடத்துக்கு நான் தகுதியே கிடையாதுங்கிறாங்க. யார்? உமர்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல எனக்கு தகுதியே கிடையாது, இது எனக்கு தெரிந்திருந்தால் தொழுகைக்கு நான் நின்று இருக்கவே மாட்டேன்னு. அபூபக்கர் இல்லை, அவர் சொல்கிறாரு அபூபக்கர் இல்லை அதனால் உங்களை சொன்னேன், என்ன இப்போ அப்படி அந்த மாதிரி. அபூபக்கர் இல்லைங்க அதனால் நானாக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க உன்னால் பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க.